ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத உன்னதர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் 7வது மாதத்தின் 4வது பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த ஆன்லைன் சர்வீஸில் ஜாயின் பண்ணியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமார் பரிசுத்தாவியின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, நாம் இப்பொழுது எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். Shall we all right now humble ourselves at the feet of Jesus by bowing down ourselves to the Lord? Yes, this is the wonderful opportunity for us. We are going to pray as a commencing prayer of this service. எல்லாரும் ஆரம்ப ஜெபமாக நம்முடைய கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமை கடந்து வரும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, உம் நாமம் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம். உம்மை போற்றி 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா. ஏழை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த இந்த பிச்சைக்காக கோடி ஸ்தோத்திரங்களப்பா. நீங்கள் போட்ட பிச்சை தான்ப்பா நாங்கள் உயிரோடு இருப்பது. ஒரு சொடக்கு போட்டால் கூட உங்கள் சுத்த கிருபை தான். பரிசுத்தரே, எங்கள் மக்களை காப்பாற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை பெற்று ஆசீர்வாதம் பெற்று அனுபவிப்பார்களாக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பனே. இப்போதும் இன்றைய தினத்தில் இந்த ஆராதனைகள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்கணும் ஐயா. கட்டாயம் உங்கள் வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் பாடும்போது உங்கள் மகிமை விளங்கட்டும். நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கும் போது உங்கள் தொடுதலை உணரும்படி செய்யும். தொடர்ந்து பரிசுத்த அப்பா இரக்கம் பாராட்டி தகப்பனே ஹல்லேலூயா. சங்கீத பகுதியிலே எங்களுக்கு அந்த வசனங்களை வாசிக்கும் போதே நம்முடைய வல்லமையின் தொடுதலை உணரும்படி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாப்பா, வெட்டிங் டே, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே தகப்பனே ஆண்டவரே, தூது பகுதியை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். கட்டாயம் ஆண்டவரை நீர் பேச வேண்டும், நாங்கள் கேட்க வேண்டும். அப்படி உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று எங்களை முற்றிலும் உம்முடைய சன்னிதானத்தில் தாழ்த்தி தருகிறோம். உன்னதரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. வந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வெறுமையாக திரும்பி போகக்கூடாது. எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று செல்ல அனுகிரகம் செய்தருளும். அவர்கள் வீடுகளில் இருந்து இன்றைய தினமும் இந்த ஆராதனைகளை பார்க்கும்போது அப்பா உங்கள் தொடுதலை எங்கள் மக்கள் உணருவார்களாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்தும் அருகிலிருந்தும் உம்மை பார்க்கிற உம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். அடிமையை ஒப்படைக்கிறப்பா, முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆராதனையின் முடிவில் உள்ள ஹீலிங் சர்வீஸில் கட்டாயப்பா எங்கள் மக்கள் எல்லாரும் உம்முடைய தொடுதலை உணர்ந்து அற்புத சுகம் பெறும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடா கோடி நன்றி அப்பா. காத்துக்கொள்ளுங்க. துதி கனம் மகிமை புகழ் எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் வேலை இது. ஓகே, shall we all right now join together in exalting the name of the Lord? கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மகன் சகோதரர் ஆல்வின் அவர்கள் இப்பொழுது பாடல் ஆராதனையிலே நம்மை வழி நடத்துவார்கள். எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் சும்மா இருக்கக்கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. வீடுகளில் இருந்தாலும் சகோதரனோடு சேர்ந்து நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். May God be with you. God bless you. Amen. Praise the Lord. Hallelujah. உங்களோட சேர்ந்து தேவனை ஆராதிப்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அநேக நேரங்களில் நம்ம சிறுமைப்பட்டு போயிருந்திருக்கலாம். வெகு சிலர் நம்மளை ஏளனமாக பேசியிருந்திருக்கலாம். ஆனால் வசனம் எப்படி சொல்லுது? சிறுமைப்பட்டு உனக்கு கர்த்தர் அடைக்கலம், நெருக்கப்படுகிற காலங்களில்
கர்த்தரே தஞ்சமானவர். ஆமென். தேவன் நம் பட்சத்தில், சத்ரு நமக்கு எதுவும் பண்ண முடியாது நமக்கு எதிராய். ஆமென். சில சேர்ந்து இந்த பாட்டை பாடலாம். பீர்லகா ஐரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர். யார் என்னை கண்டுக்கலைனாலும் தேவனை நீர் என்னை பார்க்கிறீர், நீர் என்னை காண்கிறீர், அதற்காக நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு இந்த பாட பாடுவோம். நம்ம கரங்களை தட்டி என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? மாற்றீர். ஓ பீர்லகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோகி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீர். பீர்லகாய் ரோகி, பீர்லகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோகி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீர். வண்ணாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நடுக்குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நடுக்குரல் கேட்டு நீரூற்றாய் சந்தோஷமாய் பாடுவோம். ஓ பீர்லகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோகி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீர். பீர்லகாய், பீர்லகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோகி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். சுரஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றி நீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றி நீர். கலங்களை உயர்த்தி பீர்லகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோகி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீர். பீர்லகாய், பீர்லகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோகி, எங்கள் ஜீவநீர் ஊற்று பீர்லகாய் ரோகி, பீர்லகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர். எவ்வளவு பேர் சொல்றீங்க? பீர்லகாய் ரோகி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். துரத்தப்பட்ட என்னை, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். சந்தோஷமா கரங்களை தட்டி பீர்லகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோகி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீர். பீர்லகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீர்.
பீர்லகாய் ரோகி எங்கள் ஜீவநீரூற்று நீர். பீர்லகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர்லகாய் ரோகி எங்கள் ஜீவநீரூற்று நீர். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். வேதாகமத்தில் எப்படி ஒரு வசனம் இருக்கு, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம் அப்படின்னு. அநேக நேரங்களில் நம்ம அநேகரை நம்பி ஏமாந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அடுத்ததாக நம்ம பாட போகிற பாட்டு சொல்லுது, நீர் மாத்திரம் எனக்கு நீங்கள் போதும்ன்றவரே, என்னோட அரண், என்னோட கோட்டை, என்னோட துர்கம் எல்லாமே நீங்கள் தான். நான் யாரையும் நம்பலை, நான் மனுஷனை நம்புறது, உலகத்தை நம்பலை. நீர் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கீங்களோ, நீர் என் வாழ்க்கையில் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீர்களோ அது எனக்கு நடந்தால் போதும் ஆண்டவரே, நான் முழுவதும் தருகிறேன், நீர் மாத்திரம் எனக்கு போதும். அந்த பாடலை பாடுவோம் நாம். Hallelujah, hallelujah. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் நீரல்லால் உலகில், நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீரல்லால் உலகில் யாரும் மாயையான உலகில், மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் எல்லாம் சொல்லுங்க. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு, மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாயையான உலகில் நீர் மாத்திரம் மாறிடும், மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் சொல்லமா? எனக்கு, அரணும் என் கோட்டையும், நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகமும், நீர் மாத்திரம் எனக்கு, அரணும் என் கோட்டையும், நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகமும், நீர் மாத்திரம் எனக்கு, துருகமும் கேடகமும் நீர் மாத்திரம் எனக்கு, கேடகமும் கண்மலையும் நீர் மாத்திரம் எனக்கு, துருகமும் கேடகமும் நீர் மாத்திரம் எனக்கு, கேடகமும் கண்மலையும் நீர் மாத்திரம். சொல்லுங்க, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாரும், மாயமான உலகில், மாயமான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, இந்த மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு யாரு பாருக்கா, மாயமான நீர் மாத்திரம் எனக்கு, இந்த மாறிடும் உலகில், உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, எனக்கு, ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு வேற ஆசைல, ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஆதங்கம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு,
எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதகம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதங்கம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை. சொல்லுங்க, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களுக்கு போதுமாப்பா. நீர் எங்களுக்கு இருக்க போது வேறு யார் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. இந்த காலங்களில் எந்த நிலையிலும் எந்த இடங்களிலும் எந்த நேரங்களிலும் ஆண்டவரே நீர் மட்டும் எங்களுக்கு துணையா இருப்பீராகப்பா. உண்மை மாத்திரம் நம்பி இருக்க, உண்மை மாத்திரம் சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வாங்க. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு. நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க கூட நீங்க இருங்கப்பா. நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. வரும் வாரங்களில் வரும் காலங்களில் நீங்க மட்டும் எங்களுக்கு துணையா இருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. வேற ஆசை வேண்டப்பா. ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதங்கம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதங்கம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும். ரெண்டு கரங்களை இயேசுவுக்கு நீட்டி, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு. நீர் சொல்லுங்க, நீர் மாத்திரம் மாத்திரம் எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு. நீர் மாத்திரம் இயேசுவே, எனக்கு. நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் கர்த்தரை பாடினீர்கள் அல்லவா? ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு தக்க பிரதிபலங்களை தருவாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆராதிக்க போகிறோம். Shall we all join together with a praise worship? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மகன் சகோதரர் கிடியன் அவர்கள் இந்த துதி ஆராதனையை நமக்காக நடத்தப் போகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து அவரோடு சேர்ந்து உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் தந்த இந்த வேலைக்காக எல்லாரும் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். பாடலிலே ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் கிரிச்சதற்காக எல்லாரும் கர்த்தரை சோத்தரிங்க. சோத்திரம், 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 சோத்திரம். ஓ ராஜா, உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்கள் அன்பு ஆண்டவரே பிள்ளைகள், எங்கள் அன்பு சகோதரர்கள் உற்சாகமாய் மகிமைப்படுத்தும் போது நாங்களும் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறோம். நீ பயப்படாதே என் ஜனமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நான் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று என் தாசனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொன்னதை நீங்கள் நினைவு கூறுங்கள்.
ஆம், எவ்விதத்திலும் தளர்ந்து போகாதிருங்கள். என் வல்லமை விளங்கும்படி என் கரத்தில் இருக்கிறீர்கள், உங்களை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்தரே. பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் நம்முடைய மக்களை வாழ்த்துகிறோம். அடிமைகளை நிலைத்துள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அப்படியே நாம் எழுந்து நின்ற மட்டில் நாம் இப்பொழுது ஆராதனை செய்யலாம். மகன் சகோதரர் கிடியன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். பிரைஸ் காட், அல்லேலூயா. நாம் யாவரும் ஒரு மனதோடு நம்முடைய ஆண்டவரை ஆராதனை செய்வோம். இப்பொழுதும் கூட நம்முடைய ஆண்டவர் பரத்திலிருந்து நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ அவர் சிங்காசனத்திலிருந்து அமர்ந்து நம்முடைய இருதயத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ என்னுடைய மகன், என்னுடைய மகள் உண்மையாய் எனக்கு ஆராதனை செய்ய மாட்டார்களா என்று ஒரு ஏக்கத்தோடு அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த காலை வேளையில நாம் குடும்பமாய் ஒரே சபையாய் நம்முடைய ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். ஒரு மனதோடு உங்களுடைய இருதயத்தை ஊற்றி உள்ளான இருதயத்திலிருந்து அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். ஏனென்றால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 145 எழுதியிருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது நீங்களும் நானும் அவருக்கு பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது உங்களுடைய விருப்பத்தையும் என்னுடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றி நம்முடைய வேண்டுதல்களுக்கு கேட்டு அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார், நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆதலால் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக பாடுகிறார்: ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஆராதனையை செலுத்துகிறார். இப்பொழுது நாமும் நம்முடைய ஆண்டவரை போற்றி பாடுவோம், அவருக்கு ஆராதனை செய்வோம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை நான் உயர்த்துகிறேன். உம் திருநாமம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை நான் உயர்த்துகிறேன். உம் திருநாமம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் நான் போற்றுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை நாள்தோறும் நான் போற்றுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை நான் உயர்த்துகிறேன். மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். துதியுமக்கே, கணமுமக்கே, மகிமையுமக்கே, என்றென்றைக்கும் சொல்லுவோம். துதியுமக்கே, கணமுமராஜா உமக்கே தான் தகப்பனே. ஓ, என்றென்றைக்கும் உமக்கே, உமக்கே, உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே
ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எந்த உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை நான் உயர்த்துகிறேன். உம் திருநாமம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். எல்லார் மேலும் தயவுள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். எல்லார் மேலும் தயவுள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். உம் கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். உம் கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். உமக்கே 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 ஸ்தோத்திரம். உமக்கே உமக்கே கணமும் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே தகப்பனே ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ராஜா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். தொடக்கமும் முடிவும் நீரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, ஓ எங்கள் துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே தகப்பனே. அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னாலே. பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னாலே. புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் ஆமாண்டவரே, நீர்தாமே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறீரே. எங்கள் தொடக்கமும் முடிவும் நீரே தகப்பனே. அல்பாவும் ஒமேகாவும் நீரே. புகழ் உமக்கே எப்போதும். மறுபடி பிறக்க செய்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. மறுபடி பிறக்க செய்தீரே, கிருபையால் எங்களை ரட்சித்தீரே. அப்பா புகழ் உமக்கே புகழ் உமக்கே புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே. நீர் மிகவும் புகழப்படத்தக்கவராயிருக்கிறீர் அப்பா. நீர் பெரியவராயிருக்கிறீரே ராஜா.
உம்மை பாடாமல் நாங்கள் யாரைப்பா உயர்த்துவோம்? ஓ, புகழ் உமக்கே எப்போதும். மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். துதியுமக்கே, கனமுமக்கே, மகிமை உமக்கே என்றென்றைக்கும். துதியுமக்கே, கனமுமக்கே, மகிமை உமக்கே. சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்கே எங்கள் ஆராதனை அப்பா. உமக்கே எல்லா துதியும், உமக்கே எல்லா கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ ஸ்தோத்திரம் உமக்கே, உமக்கே, உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை நான் உயர்த்துகிறேன். ஆமாண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் டாடி. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் பறைசாற்றுவோம் தகப்பனே. எல்லா துதிக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே கர்த்தாவே. இதோ உம்முடைய மகத்துவங்கள் அவை ஆராய்ந்து முடியாததாய் இருக்கிறதே தகப்பனே. இதோ உம்மை துதிப்பதே எங்களுக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறதே ஆண்டவரே. எங்களுடைய துதியை அங்கீகரிங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளும். இதோ நீர் சீக்கிரமாய் வருகிறீரப்பா. இதோ நீர் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறீர். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் நீர் எழுதியிருக்கிறீங்க தகப்பனே. நீர் சொல்லி இருக்கிறீங்க. அதே போல ராஜா, உம்முடைய வருகை வரைக்கும் நாங்கள் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்மை உயர்த்தி கொண்டே இருப்போம் ராஜா. உம்மை உயர்த்தி கொண்டே இருப்போம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புது பலன் வந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, அருமையான பாடல்கள், நம்மை பரவசப்படுத்தும் ஆராதனை, துதி ஆராதனை, இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்ற வண்ணமாக சங்கீத பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். சங்கீதம் 135ஆம் சங்கீதம், Psalm 135, 135. அதில் முதல் 6 வசனங்கள், ஃபர்ஸ்ட் 6 verses. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் வசனத்தை பாஸ்டர் ஆண்டனி பிரபாகரன் அவர்கள் வாசிக்கும் போது 2வது வசனத்தை நான் வாசிப்பேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிங்கள். அப்படி மாறி மாறி நாம் வாசிக்கலாம். பாஸ்டர் ஆண்டனி பிரபாகரன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த சங்கீத வார்த்தைகளுக்காய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, 3வது வசனம் நமது சிந்தனைக்காக இருக்கட்டும். Verse 3 is the wonderful word for our thought today. நம்முடைய சிந்தனைக்கு இன்றைக்கு
இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். நாட் ஓன்லி ஃபார் டுடே பட் ஃபார் த ஹோல் வீக். முழு வாரத்துக்கும் இந்த வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதா எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. இன் இங்கிலீஷ், praise the Lord for the Lord is good. Sing praises to his name for it is pleasant. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம், கர்த்தர் நல்லவர். ஆமாம், அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் இன்பமாக இருக்கும். அது இன்பமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இவ்விதமாய் தம்முடைய நாமத்தை நமக்கு மகிமைப்படுத்துவதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம், அப்படியே பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகள் இந்த நாளில் இருந்தாலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்பீர்களானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் இறங்குவாராக. ஆமென். ஆண்டவர் நினைத்தருளுகிறதற்காக, ஆண்டவர் இந்த மக்களை ஆசீர்வதிப்பதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஓ praise the Lord. Hallelujah. நிறைவின் ஆண்டு. என் பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். ஆம், பிலிப்பியர் 4:19 வாசித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற என் தாசனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு சொன்னதான் அந்த வார்த்தை உங்களுக்கு நான் நினைவுபூட்டுகிறேன். என் பிள்ளைகளே, உங்கள் குறைவு நிறைவாகும். ஆம், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிழை நிறைவாக்குவதாக அங்கே வாக்கு பண்ணியிருக்கிறேன். பயப்படாதிருங்கள். ரோலப ஹசங்தியராஜ், திடன் கொள்ளுங்கள், கலங்காதிருங்கள். என் தாசனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமாகும். உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் என்று சந்தோஷமாய் நீங்கள் சொல்லிக்கொண்டே போங்க. என் குறைவையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லிக்கொண்டே போங்க. நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ உங்கள் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மக்களை தொட்டதற்காக நன்றி. பரிசுத்தரே, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம், சுத்த பிதாவே, ஆமென், ஆமென். எழுந்து நின்றவர்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, எல்லாரும் ஆயத்தமாக இருக்கீங்களா கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் ஆகஸ்ட் 1 ஆம், 8வது மாதத்தின் முதல் நாள். அந்த முதல் நாளே நமக்கு வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது. ஆகையினால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாய் வாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழக்கம் போல் 3 ஆராதனை காலையில் சரியாக 6 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு இந்த ஆராதனை முடியும். 7 முதல் 7:30 வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஆனால் ஒரு இடைவெளி, எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள, அதாவது சானிடைசர்லாம் போட்டு சேர்ஸ் எல்லாம் நீட்டாக சுத்தம் பண்ணி வைக்க, அடுத்த ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வசதியாக அது இருக்கும். அந்த 1/2 ஹவருக்கு பிறகு 2வது ஆராதனை 7:30 to 8:30, 7:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் 2வது ஆராதனை இருக்கும். 8:30 to 9, 8:30 மணிலேருந்து 9 வரைக்கும் கேப் இடைவெளி இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1/2 மணி நேரம். அதற்கப்புறம் 9 to 10, 9 முதல் 10 மணி வரைக்கும் அது 3வது ஆராதனை. தட் இஸ் த 3rd சர்வீஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விதமாய் 3 ஆராதனைகளிலும் பங்கெடுக்க வசதியாக நீங்கள் ஆயத்தமாய் வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை வீட்டிலேயே வைத்து வாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு, வேறு வழி இல்லை. குழந்தைகளை அங்கே நல்ல பராமரிக்கிறவர்கள் உண்டல்லவா, அவர்களுடைய அரவணைப்பின் கீழேயே விட்டு வாருங்கள். அதேபோல் தாய்மார், தகப்பன்மார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கொஞ்சம்
பொறுமையாக இருந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவர் காட் இஸ் so great in our midst. நம்ம எல்லாரும் அப்பாவை மகிமைப்படுத்த அவளாக இருக்கிறோம் அல்லவா? ஆனால் இந்த முறை நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே, கொரோனா வைரஸ் நாட் கமா பட் ஃபுல் ஸ்டாப். ஆண்டவரே, கமாவில் முற்றுப்புள்ளி கட்டாயமாக. இனிமே அது என்ன செய்யக்கூடாது, எந்த வேவும் இருக்கக்கூடாது. 3rd வேவு, 4th வேவு, நோ மோர் வேவ்ஸ் ஆஃப் கரோனா வைரஸ். ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. இந்த கரோனா வைரஸினுடைய வேவ்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. Lord, you touch everyone in these days. That should be your prayer. So please pray and come by August 1. That means next Sunday morning. So we are going to see all of us in the next service. அடுத்த ஆராதனை நாம் எல்லாரும் நேருக்கு நேரம் பார்க்க போகிறோம். ஆமென். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் ஆராதனை எல்லாம் வழக்கம் போல் ஆன்லைன் சர்வீஸில் இருக்கும். அது 1/2 hour உங்களுக்கு வழக்கம் போல் கொடுக்கப்படும். நீங்கள் அதை என்ன செய்யலாம், யூடியூப்பில் போய் பார்க்கலாம். இந்த ஆராதனைகள் 3 ஆராதனைகளும் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 10:30 மணி போல் கூட நீங்கள் போய் அந்த யூடியூப்பில் போய் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் கர்த்தரை உயர்த்துவோம். அவர் காட் இஸ் so great in our midst. ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, நாம் வேத வசன தியானத்துக்குள்ளாய் இப்பொழுது கடந்து போக போகிறோம். இன்றைய வேத பகுதி வாசிக்கும்படி கர்த்தர் கொடுத்ததான வேத பகுதி எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 4 verse 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். நல்ல தகப்பனே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடிமையை மறைத்து தம்மை வெளிப்படுத்தும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். And be kind to one another, tender hearted, forgiving one another, even as God in Christ forgave you என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பார்த்தீர்களா? இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய செய்தி தலைப்பு மன்னிக்கும் தெய்வீக சுபாவம் என்பதுதான். The topic of today's message is the divine character of forgiveness. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கணும். ஆண்டவர் மன்னிக்கிற கிருபையை எனக்கு தருவாராக, எங்களுக்கு தருவாராக, உங்களுக்கு தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் மன்னிச்சாருங்க. அதனால தான் நீங்களும் நானும் மன்னிக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரத்தில் எப்படி மன்னிக்கணும்னு எழுதியிருக்கு தெரியுமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். இந்த வசனத்தை 1-2 தடவை இல்லை, 7-8 தடவை சொன்னாலும் சரியாகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இதற்கு முந்தைய வசனங்களில் 30-31 வசனங்களை நாம் வாசி கேட்கலாம். In the same chapter 30 and 31st verses also we are going to read now. We are going to hear the verses. வாசிக்க கேட்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். And do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption. பரிசுத்த ஆவிக்காக, பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுவீங்க, நான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும்
அதோட விட்டு மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன செய்ய கடவுது? நீங்கள் கடவுது. இதை நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? நான் நமக்குள்ள கசப்பே இருக்கக்கூடாதாம்மா. கசப்பு இருக்கு அவங்களுக்குள்ள. ஒரே குடும்பமாக இருப்பீங்க, அண்ணன் தம்பிக்குள்ள கசப்பு, அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு கசப்பு, அப்பா அம்மாவோட ஒரு வெறுப்பு, மாமியார் மாமனார் எதுக்கு இவங்கெல்லாம் வந்து தொலைஞ்சாங்களோ வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் நீங்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். சகல விதமான கசப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா துர்க்கணமும் உங்களை விட்டு என்ன? ஏன்? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறார். Because the Holy Spirit is in you and he is sealed by God. அவர் உங்களுக்காக முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த முத்திரை பரிசுத்த ஆவியானவர் தாங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைஞ்சு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி போடுங்க முழங்கால, அழுங்க ஆண்டவர்ட்ட, அப்பா எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்க. முதல்ல உங்களை பெருமையாக நினைக்காதீங்க. ஆண்டோடைய சமூகத்தில் பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று அன்றைக்கு ஆயக்காரன் ஜெபம் பண்ண போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் அப்ரூவ் பண்ணாரே, அதே போல் அப்பா நான் யார் மேலெல்லாம் கசப்பாக இருக்கணும் அத்தனை பேரையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கசப்பான வைராக்கியத்தை பிடுங்கி எரிந்து போடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Let all bitterness, wrath, clamor, anger and evil speaking be put away from you with all malice என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றும் இருக்கக்கூடாது, எல்லாமே நீங்கி போகணும். அப்படி நீங்கி போச்சுன்னா நமக்குள்ள தயவும் மன உருக்கமும் வரும். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்வீங்க? ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அப்பா நினைப்பது அதுதான். இந்த நாள் இந்த வாரத்துக்கு ஆண்டவர் சொல்றார், மன்னிங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். மன்னிக்கிறவர்களாய் மன்னிக்கணும்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரைட். இந்த மன்னிப்பு வேதத்தில் ஏன் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வாட் ரீசன் இஸ் இன் த பைபிள் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ்? ஆமாம், மன்னிப்புக்கு வேதத்தில் ஏன் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்பர் 1, முதலாவது குறிப்பாக நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். நமது ஆண்டவர் மன்னிக்கிறவர். நமது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். So God who forgives us is there. நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். And that is why, அதனால தான் பைபிளில் மன்னிப்பு முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு. That is why in the Bible forgiveness is given importance. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்போ யாரெல்லாம் மன்னித்தார்னு சொல்லி சில குறிப்புகள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மத்தேயு 9:2 வாசிக்கலாம். Matthew 9:2. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏசப்பா சொன்னார்னா பாவம் மன்னிக்கப்பட்டோம். தட்ஸ் ட்ரூ. இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, படுக்கையில் கடந்த ஒரு திமிர்வாதக்காரன். அவனை என்ன செய்தார்களாம்? ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவங்க கொண்டு வர்றவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். See, the Lord has seen the faith of the people who carried this paralytic. இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவங்கள பார்க்கிறார். அவர்கள் விசுவாசமுள்ளவர்களாக இருந்தாங்களாம். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொன்னார்? மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Son, be of good cheer, your sins are forgiven you என்று எழுதப்பட்டிருக்கு. உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. அதை சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? ஆமாம், எனக்கு அருமையான தேவனுடைய புருஷன் பாருங்க, 6-7 வசனங்களை வாசிக்கும் போது இந்த சேம் சாப்டர் அதே அதிகாரத்தில் மத்திய 6, அதாவது 9, 6, 7 வசனங்களை வாசிக்கிருப்போம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை
நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இரட்சகர் இயேசு தெளிவா சொல்றார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு போ. பாருங்க, ரொம்ப வியாதி படுக்கையில் கிடக்கிறவனை பார்த்து நானும் நீங்களோ ஐயா எழும்பியா படுக்கை எடுத்துக்கொண்டு போயான்னு சொன்னா கேட்பாங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன்னா அவர் தேவன், அவன் கர்த்தர். அவர் சொன்னார், அவர் சொன்ன உடனே அவர் வல்லமை பாய்ஞ்சிருக்கும். அதான் I believe that the power of the Lord should have been gone inside of the whole body of paralytic man and he would have been re-strengthened. கட்டாயமா அந்த திமிர்வாதக்காரன் புது பலன் பெற்றிருப்பார்னு நினைக்கிறேன். ஆண்டோட வார்த்தையிலேயே அவ்வளவு வல்லமை. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு உன் படுக்கையை இழுத்துக்கொண்டு போ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. அதனால அப்பே நல்லவர். உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் மாற்றுவார். இன்றைக்கு யாரெல்லாம் வியாதி படுக்கையில் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொல்லுகிறார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்க படுக்கையை மாற்றி போட்டார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்து எழும்பி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நடந்து பாருங்க. ஒரு வெற்றி களிப்பை நீங்கள் உணர்வீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அதுதான் திமிர்வாதக்காரனாகிய பாவியை இயேசு மன்னித்தார் என்பதற்கான முதல் சம்பவமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ரெண்டாவதாக யாக்கோபு 5:15 ஒரு பாயிண்டை பார்க்கிறோம். ஜேம்ஸ் 5:15 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே கர்த்தர் வியாதி உள்ள ஒரு பாவிக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ரிலீஃப், ரெடம்ஷன் அது பார்க்குறோம். என்னன்னா, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். எஸ், the Lord is honoring faith as well as my dear children of God. Here we see that a person who is affected because of the sickness, my dear children of God, when he prays to the Lord with the faith, according to this verse, the Lord heals him. கட்டாயமா ஒருவன் அங்கே அதை தான் பார்க்கிறதுக்கு முந்தின வசனத்தில் 5:14 ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்களின் நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். இதை சொல்லிவிட்டு 15வது வசனத்தில் சொல்லுகிறார். நாம் அதைத்தான் நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யும்? ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியுள்ள பாவி அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. In the same verse we see that if he is a sinner and if he is acknowledging that I am a sinner, immediately the Lord will forgive all his sins and he will be healed. திமிர்வாதக்காரன் ஆண்டவர் குணமாக்கினார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இங்கே ஒரு வியாதியஸ்தன் ரொம்ப கஷ்டத்தோடு ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவன் வியாதி நீங்க சொஸ்தமாக முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளோ அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? மன்னிப்பு தாங்க முக்கிய காரணம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 7வது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். லூக் chapter 7 verses 47 and 48, 47-48 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்திரீ அழுது கொண்டிருந்தாள், அழுது கொண்டிருந்த பாவி என்று நம்ம பார்க்கிறோம்.
இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. இந்த அம்மா யாரு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியல. ஆனால் பாவியாயிருந்த ஒரு ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், த women who was affected because of the sinful nature. So a sinner woman, ஒரு பாவியாகிய ஸ்திரீ, அவள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவோட மனம் வந்திருக்கிறத கேள்விப்பட்டு அந்த பரிசேயனுடைய வீட்டில் போய் அவள் என்ன செய்கிறாள்? கண்ணீர் விட்டு அழுது 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 நம்முடைய இரட்சகர் இயேசுவனுடைய பாதத்தை நினைக்கிறாள். அப்புறம் அவள் என்ன செய்கிறாள் என்றால், ஆண்டவருடைய பாதத்தில் அந்த வடிஞ்ச தண்ணீரை துணி எடுத்து துடைக்கல, தலைமயிரினால் துடைத்தாள். அன்பு, அதான் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, தலைமயிரினால். அதெல்லாம் சாக்ரிஃபைஸுங்க. ஆமாம், பெண்களுக்கு தலைமயிறு தான் ரொம்ப அழகு, அதுதான் மேன்மையானது. அந்த மயிரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? அந்த தலைமயிரினாலே இயேசுவின் பாதத்தை என்ன செய்தாள்? துடைத்தாள். துடைத்து விட்டு அவள் என்ன செய்கிறாள்? பரிமள தைலம் பூசுகிறாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிமள தைலத்தை பூசி அவள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்தாள். ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ யாரா இருக்கும் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே அங்கே நான் பார்க்கிறோம். அது 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2வது வசனத்தில், கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ஆண்டவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, மரியாள் தான். ஆனால் இந்த மரியாள் யார் தெரியுமா? பெத்தானியா கிராமத்தில் உள்ள மரியாள், அதாவது லாசருவின் சகோதரி. ஆண்டவர் இவள் தான் ஆண்டவர் மேல் அதிகம் அன்பு கூர்ந்தவள். ஒன்று உங்களுக்கு புரியுமா? நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இயேசுவின் மேல் அதிக அன்பு கூறணும். ஆண்டவர் அவருடைய சீஷர்களில் ஒருவராகிய யோவானை அதிகம் நேசித்தார். அவனுக்கு பேரே அன்பின் சீசன். ஏன்னா அவன் எப்போதும் ஆண்டவரிடத்தில் கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். விடாம யோவான் ஆண்டவரை விடாம பற்றி கொண்டான். அதனால கர்த்தர் யோவானை ஆசீர்வதித்தார். அந்த யோவான் தான் தீவில் போடப்பட்ட போது நமக்காக வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவருடைய சந்நிதியில் இருந்து பெற்றுக் கொடுத்தவர். பார்த்தீர்களா? ஆக கர்த்தர் பாருங்க, அதிகம் அன்பு கூறுவர்கள் மேல் ஒரு தனி கவனம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அருமை மகனே, மகளே, நீ ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாய்? ஒரு அக்கமாசியார் அதிகமாக அன்பு கூறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மரியாள் ஆண்டவரை அதிகம் நேசித்தாள். ஆண்டவர் இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவள் மேல் பிரியமாக இருக்கிறார். லூக்காவிலே பாவியாயிருந்த ஸ்திரீ என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அதிகமாக அவள் அன்பு கூர்ந்தாள். அன்பு கூறணும். நீங்களும் நானும் மன்னிப்பை வெளிப்படுத்தணுமானா, that is the real example of showing our forgiveness, our love. So we should forgive others in order to show our love. நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக மன்னிக்கணும். இங்கிலீஷில் அடிக்கடி சாரி, எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். தெரியுமா உங்களுக்கு? அந்த எக்ஸ்கியூஸ் மீ, சாரி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து என்ன தெரியுமா? மன்னிச்சுக்கோங்க, நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா. இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படி சொல்ல பழக்கிடணும். ஆமாம், அடாடாடாடா நானெல்லாம் அதை சொல்ல வேணாம், என் மேலெல்லாம் ஒரு குற்றமே இல்லை அப்படி நீ பிடிவாதம் பண்ணினா தேவன்
உன்மேல் பிரியமா இருக்க மாட்டார். உன் பாவங்களை அவர் மன்னிக்கவும் மாட்டார். தேவ பிள்ளைகளை தயவு செய்து கர்த்தரை நினைத்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அன்பு கூர்ந்து பாருங்கள். திமிர்வாதக்காரனாகிய பாவியை இயேசு மன்னித்தார். வியாதியுள்ள பாவியை இயேசு மன்னித்தார். அழுது கொண்டிருந்த பாவியை இயேசு நேசித்தார். அவளுடைய பாவங்களை மன்னித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட மனுஷியாய் நீ இருந்தாலும் நம் ஆண்டவரிடத்திலே உன்னை தாழ்த்தும் போது அவர் உன்னை அங்கீகரிக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இனி 2வது குறிப்புக்கு போகலாம். வேதத்தில் இந்த மன்னிப்பு ஏன் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். முதலாவது, கர்த்தர் மன்னித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்தார், அவருடைய வியாதி நீங்கிட்டு என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக, நீங்களும் மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் மன்னிக்கப்படும் என்ற ஒரு குறிப்பை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஸோ யூ forgive others and you shall be forgiven. நீங்களும் மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். பார்க்கலாமா? மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். Matthew 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். Yes, and forgive us our debts as we forgive our debtors. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன அருமையான ஜெபம் பாருங்க. What a wonderful prayer. This is the prayer of our Lord Jesus Christ as an example of showing ourselves or teaching ourselves what to pray. ஆமாம், நம்ம எப்படி ஜெபிக்கணுங்கிறதுக்கு நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஒரு பெரிய மாதிரி தான் இது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்க வேண்டிய, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லிவிட்டு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அப்புறம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு என்ன செய்யும், மன்னியும் என்று சொல்கிறார். ஸோ இன் ஜீசஸ் பிரேயர் திஸ் இஸ் added, my dear children of God. The forgiveness is given the importance. மன்னிப்பு முக்கியத்துவமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு என்ன செய்யும், மன்னியும் என்று கேட்கிறார். நீங்க அப்படி ஜெபம் பண்ணி பழகிருக்கீங்களா? ஆண்டவரே, எங்கள் கடன்களெல்லாம் நாங்கள் மன்னிக்கிறோம், எங்களிடத்தில் கடன்பட்டவர்களெல்லாம் நாங்கள் மன்னிக்கிறோம், அவர்களையும் நீர் மன்னியும் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களையும் மன்னிப்பார், உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இந்த சேம் சாப்டர் Matthew 6:14 வாசிக்க கேட்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். Amen. For if you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. எப்படி பார்த்தீங்களா? மனுஷருடைய தப்பிதங்களை ஆமா, உங்க பிரதர் உங்க சிஸ்டர் செஞ்ச தப்பை மன்னிச்சிருங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க செய்யற தப்பை மன்னிங்க. அட, நீ மன்னிக்கலன்னா பரலோகமே போக மாட்டேன். அங்க தெளிவாயில் இருக்கு, நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில், இந்த Gospel of Mark chapter 11 verses 25 and 26, 25-26 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆமென். இங்க பாருங்க, see there, என்ன எழுதப்பட்டிருக்கு? நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானார். But if you do not forgive, பரலோகத்திற்கு உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். Neither will your Father in heaven forgive your trespasses என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஒரு கமாசியா, கர்த்தர் இறங்குவாராக,
மன்னிக்கிற சிந்தனை எனக்கு தருவாராக, நம்ம ஒருவருக்கும் தருவாராக. ஒரு சின்ன தப்பை கூட மன்னிக்க மனசு இல்லை பாருங்க, தேவன் துக்கப்படுகிறார். மன்னிக்கணும், சாரி அப்படின்னு கேளுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்ல அன்பா இருங்க, மன்னிக்க பழகிக்கோங்க. ஆமாம், மன்னிப்பு, ஒய்ஃப்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் பெரிய இது கிடையாது, அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மை டார்லிங் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. why can't you say that word? நீங்க ஏன் அதை சொல்லக்கூடாது? All wives to your husbands, come on, you have to love, you have to show your love by saying, my darling, my sweet darling, please forgive me. That is the wonderful expression of love. அதுதான் அன்பின் சரியான வெளிப்படுத்தல். நீங்கள் ஒருவருக்கொரு அப்படி மன்னிக்க பழகி, உங்களில் தேர்ட் பர்சன் வரவே கூடாதுங்க. உங்க மாமியாரோ மாமனாரோ உங்க அப்பாவோ அம்மாவோ ஒருத்தரும் உங்ககிட்ட அதில் தலையிடவே கூடாது. நீங்கள் மன்னிப்பதற்கு, நீங்கள் மன்னித்து மறந்து அன்பு கூறுவதற்கு ஒருவராகிலும் தடையாய் வரக்கூடாது. ஈவன் பாஸ்டர் கூட தடையாக வரக்கூடாது. பிகாஸ் யூ போத் ஆர் டுகெதர் டு reveal the divine will of God in your family life. உங்க குடும்ப ஜீவியத்தில் நீங்க கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் 2 பேரும் இணைந்தவர்கள். ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேளுங்க. ஆமா, அவங்களோட பேசுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பிடிவாதமா காலையில் தப்பு செஞ்சாச்சுன்னா, ஒரு தப்பு செஞ்சாச்சுன்னா 2 நாள் 3 நாள் கூட பிடிவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ என்ன செய்யணும், உன் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள என்ன செய்யணும், உன் கோபம் தணிந்து போக வேண்டும். பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான ஆண்டவர். நீங்களும் நானும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு அப்படி மன்னிக்கிற சிந்தை உடையவர்களாய் இருப்போமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் மிக தெளிவாய் இந்த மார்க் 11, 25, 26 வசனங்களிலே நீங்கள் திரும்பவும் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மன்னித்தால் கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். So if you forgive others, the Lord will forgive you. You shall be forgiven. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 17வது அதிகாரத்தில் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Luke 17 verses 3 and 4. உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. Amen. Praise the Lord. ஆண்டவருக்கு ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். See, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. And if he sins against you 7 times in a day and 7 times in a day returns to you saying, I repent, you shall forgive him. நான் மனம் திரும்பிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னான். அவனை மன்னிங்கன்னு 7 தடவை சொன்னான், மன்னிங்கன்னு அவன் சொல்கிறார். எத்தனை தடவை? 7 times. 7 என்பது பூரணத்தை வெளிப்படுத்தும் ஒரு எண்ணாக இருக்கிறது. அப்படின்னா பூரணமாக மன்னிக்கணுங்க. எத்தனை தடவை அவன் தப்பு செஞ்சாலும் அவள் தப்பு செஞ்சாலும் நீ மன்னிக்கணும். நீங்கள் மன்னிக்கிறீர்களா? ஆமென். மன்னிக்கிற சிந்தனையை என் அப்பன் தருவாராக. சமீபத்தில் நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு மருமகள் தன்னுடைய மாமியாரை அவ்வளவு பிரியமாய் நேசித்து, அவங்க வியாதி படுக்கையில் இருந்தாங்க. ஆனால் இந்த சகோதரி தன் சொந்த தாயை போல நேசித்து மாமியாரை நல்லா கவனித்தாங்க. அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போனது போது, மரித்து போன போது இந்த சகோதரி அப்படி அழுது அன்பு கூர்ந்து, என்னுடைய அம்மா, நான் அவங்களை நேசிக்கிறேன், போயிட்டாங்களேன்னு சொல்லி அவ்வளோ எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு மருமகள் மாமியாரை அவ்வளோ பாசமாக அம்மான்னு கூப்பிட்டு நேசித்தார்கள். வாட் a tremendous thing it is, you see. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அந்த மகளை திருமணம் செய்த அந்த மகன் சொல்லுகிறார் என்கிட்ட, ஐயா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப தாங்க முடியல, ரொம்ப வேதனைப்பட்டேன், அழுதேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னுடைய மனைவி தான்.
எனக்கு ஆண்டவர் நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார். இப்படி சர்டிபிகேட் வாங்கணும். நீங்க பார்த்தீர்களா? ஆமா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளை ஆகையினால ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 7 தரம் என்பது பூரணத்தை காண்பிக்கிறது. பூரணமாய் மன்னிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். We have to pardon perfectly. So 7 represents for the perfection. 7 பூரணத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இனி 3வது குறிப்புக்கு போகலாம். 3rd பாயிண்ட். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது, ஆனாலும் இதை முடிக்காமல் நான் போக மாட்டேன். நான் 3வது குறிப்பில் அருமையான 2 சம்பவங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. 3வது குறிப்பு என்ன தெரியுமா? வேதத்தில் மன்னித்து சாதித்தவர்கள் யார் என்று நான் பார்க்க போகிறோம். ஓகே, the challenges of forgiveness in the Bible that we are going to see right now. ஆமாம், மன்னிப்புக்கு சாதனை படைத்தவர்கள், மன்னித்து சாதனை படைத்தவர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. 2 உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். as a first example, முதல் உதாரணமாக ஆதியாகமம் 50வது அதிகாரம், Genesis chapter 50 verses 16 and 17, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அது யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யோசேப்பின் சரித்திரம் நமக்கு தெரியும். யோசேப்பை குழியில தூக்கி போட்ட சகோதரர்கள் தான் இப்போ இங்க மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு அவர் மரித்த உடனே, அவர் ஆண்டவர் நல்லவர் பாருங்க, அவர் தன்னுடைய மகன் யோசேப்பு மரித்து விட்டான் என்று தான் அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மகன் எகிப்திலே வந்து விற்கப்பட்டு அங்கே ஒன்று செய்யாத ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டார். சிறைச்சாலையில் இருந்து தேவன் நினைத்தருளின போது ராஜாவுக்கு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்து வருகிற நாட்களில் எகிப்தின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தின போது அதை ஒருவராலும் எந்த மந்திரவாதியாலும் சொல்ல முடியாத நிலைமையிலே கர்த்தர் யோசேப்பை அபிஷேகித்ததினாலே யோசேப்பு போய் அந்த மந்திரத்தை, அந்த காரியத்தை, அதாவது அவர் கண்ட அந்த சொப்பனத்தை சொல்லி, அந்த சொப்பனம் எதனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும், 7 வருஷ காலம் செழிப்பாக இருக்கும், அதற்கு பிறகு உள்ள 7 வருஷம் மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி ராஜா ஒரு நல்ல நம்பிக்கையுள்ள ஞானமுள்ள ஒரு நபரை நியமனம் செய்து செழிப்பை கடவுள் கட்டளையிடும்போது, செழிப்பை கர்த்தர் கொடுக்கும்போது, எப்படியாயிலும் அந்த செழிப்பின் நாட்களிலே 5இல் ஒரு பகுதியை மக்களிடத்திலிருந்து வாங்கி அதையெல்லாம் சேமித்து வைக்க சொல்லுங்கள். அப்படி அவர்கள் சேமித்து வைத்த பிறகு அந்த மற்ற 7 வருஷங்கள் கொடிய பஞ்சம் வரப்போகிறதே, அந்த 7 வருஷங்களும் நம்முடைய எகிப்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கத்தக்கதாய் பார்வோன் தம்முடைய களஞ்சியத்தை திறப்பாராக என்று மிக அருமையாய் சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை சொல்லி தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்திலே இவருடைய சகோதரர்கள் பஞ்ச பிழைப்புக்காக வந்தாங்க பாருங்க. யோசேப்பு உடனே தன்னை வெளிப்படுத்தல. அவர் வீட்டில் போய் அழுதாரு, என் சகோதரர் வந்திருக்கிறார்களே என்று சொல்லி அழுதார், கொண்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த சம்பவங்கள்லாம். பாருங்க, கடைசியில தகப்பனார் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அழைத்து வந்து தன்னுடைய உடன்பிறந்த சகோதரன், அதாவது தன் தாயின் வயிற்றிலே பிறந்ததான சகோதரனையும் பார்த்து மகிழ்ந்து அவர் ராஜாவிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு, பார்வோனிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு அவர்கள் எல்லாரையும் கோசேன் என்கிற நாட்டிலே குடியேற்றி வைத்தார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வோன் ஆச்சரியப்படத்தக்கதாய் யாக்கோபு தன் முதிர்ந்த வயதிலே மரித்து மிக பிரபல்யமாய் அடக்கம் செய்யப்பட்டார். கானானிலே கொண்டு போய் தான் அவரை போய் அடக்கம் பண்ணாங்க.
சகோதரர்கள்லாம் போயிருந்தாங்க. எல்லாரும் இவரும் யோசேப்பும் தன் பரிவாரங்களோடு போயிருந்தார். எல்லாம் முடித்து விட்டு வந்த உடனே, டே அப்பா இறந்துட்டார், இனி நம்ம தம்பி நம்ம எல்லாம் பழி வாங்கிடுவான் அப்படி சொல்லிட்டு சகோதரர்கள் சேர்ந்து இப்பொழுது ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள், நாங்கள் உமக்கு அடிமைகள், தயவு செய்து நீங்கள் எங்களை மன்னித்துக்கொள், நாங்கள் உங்களுக்கு செய்த துரோகத்தை எங்களுக்கு மன்னியுங்கள் என்று கேட்டார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, யோசேப்பு மிகவும் அழுதான். அதுதான் நம்ம வாசித்த இந்த வேத பகுதி. அதை எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுடைய ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும். Now please forgive the trespass of the servants of the God of your father. That is their begging. And Joseph wept and they spoke to him. அதை சொன்னபோது, யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான் என்று எழுதப்பட்டிருக்கு. அழுது அவன் சொன்னான், அவன் கடைசியில் யோசேப்பு என்ன சொன்னான்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும், நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் பிழைக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக என்ன செய்தாரு, மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோ யோசேப்பின் சகோதரர்கள் வந்தபோது அவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்தவர் யோசேப்பு. இந்த யோசேப்பு அவர்களெல்லாம் குழியில் தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க, ஆனாலும் அதெல்லாம் நினைச்சு பழி வாங்கவில்லை. ஆகையினாலே யோசேப்பு ஒரு நல்ல உதாரணம், மன்னிப்புக்கு ஒரு பெரிய சாதனையாளனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு உதாரணம் பார்க்கலாமா? 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 Samuel chapter 26 verses 11 and 12, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் பாருங்க. எப்படின்னா, தாவீது ஓடி ஓடி இங்கெல்லாமோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறார், வனாந்திரங்களிலே ஒளிகிறார். போய் ஏன்னா சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறார். சவுலுக்கு ஒரு பெரிய வைராக்கியம், தாவீதை எப்படி ஆகிலும் கொன்று போட வேண்டும். இப்போது இந்த சம்பவத்தில் சீப் வனாந்திரத்தில் ஆகிலாமேடு என்கிற இடத்திலே தாவீது இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு எத்தனை பேர்னா 3000 பேர், தன்னுடைய படை வீரர்கள் 3000 பேரோடு சவுல் என்ன செய்கிறார், தாவீதை தேடி வந்துட்டார். சவுல் தான் ராஜாவாக இருந்தார். தாவீது ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார், துரத்து கொண்டு வந்து விட்டார். பாருங்கள், அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் இந்த சவுலையும் அவனுடைய கூட்டத்தாரையும் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் மிகையாகாது. யார் கையில்? தாவீது கையில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் தாவீதோடு கூட இருந்த அந்த மனுஷன் பாருங்க, அவரோடு கூட இருந்தவர் அந்த அபிசாய், அவரு சொல்றாரு, ஆண்டவனே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நல்ல டைம், கர்த்தர் இப்போ ஒப்பு கொடுத்திருக்காரு, ஒரே குத்தா, 2 முறையா இல்ல, ஒரே குத்தா நான் என்ன செய்துறேன், குத்தி போட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி உதவி செய்யறவங்க, கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி கைட் பண்ணாங்கன்னா என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ வேதனையான ஒரு காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்ற 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்ன? தாவீது அந்த அபிசாயை பார்த்து சொல்றாரு, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்றான். அதுதான் தாவீதினுடைய ஒரு அருமையான குணம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு, அந்த 11வது வசனத்தில் வாசித்தோம், நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். The Lord forbid that I should stretch out my hand against the Lord's anointed.
but please take now the spear and the jug of water that are by his head and let us go. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கப்பா, இப்போ நீ ஒரு காரியம் செய். அதான் அவர் சொல்றார், என்னன்னா அவர் தலைமாட்டில் இருக்கிற அந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் என்ன செய்ய எடுத்துக்கொண்டு போவோம் வா அப்படின்னு சொல்லி அது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு, இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அயர்ந்த நித்திரையா இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகு பாருங்க, அப்புறம் 1 சாமுவேல் 26வது அதிகாரத்திலேயே 21 முதல் 25 வசனங்கள் வரைக்கும், இந்த சேம் சாப்டர் ஃப்ரம் த verse 21 to 25. என்னுடைய நேரம் இல்லை, இருந்தாலும் நான் அதை வாசிக்கிற கவனிங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு இடையில ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீது அந்த மேட்டில் நின்று கூப்பிடுறார். கூப்பிட்டு அங்கே பார்த்து பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, என்ன கேட்குறாருன்னா, அப்னேருக்கு, ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரோ என்றார். அப்னேர் யாருன்னா அந்த படைத்தலைவன், சவுலுடைய படை தலைவன் தான் அப்னேர். இந்த அப்னேரை பார்த்து ஒரு கூப்பிடுறார். கூப்பிட்டு, என் ஆண்டவனுக்கு ஒரு தீமை வந்தா நீங்கள்லாம் என்ன செய்ய மாட்டீங்களா, பாதுகாக்க மாட்டீங்களா என்று சொல்லி சவுலை அங்கே உயர்த்தி பேசி, இந்த சவுலுக்கு பக்கத்தில் நீ எல்லாம் இருக்க, உன்னால என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்கிறார். கேட்டுட்டு பேசும்போது இந்த சத்தத்தை சவுல் கேட்கிறாரு. அவர் கேட்டுட்டு சவுல் என்ன தெரியுமா சொல்றாரு பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். பார்த்தீங்களா, for I will harm you no more because my life was precious in your eyes this day. ஆமாம், உன் கண்ணில் உன் பார்வைக்கு என்னுடைய உயிர் பெருசாக இருந்ததே அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்னா, அந்த கடைசி வசனத்தில் வாசிப்பு, இந்த லாஸ்ட் வேர்ஸ், ஐ மீன் இந்த 25th வேர்ஸ் அதில் எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியை போனான். சவுலும் தன் ஸ்தானத்துக்கு என்ன செய்தான், திரும்பினான். பாருங்க, தாவீது என்ன செய்தார்னா ரொம்ப ஞானமா அந்த ஈட்டியையும் அந்த செம்பையும் யாராயில் ஒருத்தரை அனுப்பி வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனா தாவீது கொல்லவில்லை, பழி வாங்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப வெரி குட் கேரக்டர் that we have to learn from the life of David is always he loved his enemy. அவருடைய சத்துருவை ரொம்ப நேசித்தார். Though Saul the king was an enemy, பக்கா enemy, but he loved him. நீங்களும் நானும் அப்படி நேசிக்கிறோமா? நமக்கு விரோதமா எப்போது கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களை நாம் மன்னிக்கிறோமா? தாவீது மன்னித்தார். David forgave that personality. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் ரெண்டு பேரும் சாதனையாளர்கள். These two are the challenges of forgiveness. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால நாமும் அவர்களைப் போல மன்னித்து சாதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். That is the third point. Okay, as a conclusion, முடிவுரையாக 1 யோவான் 1:9 வாசிக்க கேட்கலாம். 1 John chapter 1 verse 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க இந்த வசனத்துக்காக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான வார்த்தை. நீங்களும் நானும் அறிக்கை செய்யணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், மனுஷனிடத்தில் அல்ல கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம இந்த வசனங்களினால் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போமா? Shall we all stand upon our feet as we are now? Come on my dear children. எல்லாரும் எழுப்பி நிற்போம். Now we are going to pray. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். This is the healing prayer. இது நமக்கு சுகமாக்கும் ஜெபமாக இருக்கிறது. எல்லாரும் கேட்போம். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 துதிங்க. Come on. ரூபல ஹல்கரா ஷிம்தராதியா. Praise the Lord, praise the Lord.
ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வழக்கம் போல தேவனுடைய பிள்ளைகளை என்னோட சேர்ந்து இந்த சிறு ஜெபத்தை நம்ம தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவரை நாம் எப்படி விசுவாசித்திருக்கிறோம் என்பது. ஏன்னா விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். So we are going to confess right now our word of faith. நம்முடைய விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்ய போகிறோம். எல்லாரும் நம்முடைய வலது கை நம்முடைய தலையின் மேல் வைத்துக் கொள்வோம். Come on, my dear children of God. Put your right hand upon your head and join with me in the prayer. எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தப்பா, ஆம் ஆண்டவரே, நீர் என்னை தொட்டதற்காக நன்றி. அன்பே, நான் உம்மை பூரணமாய் விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்றும் எனக்காக தம்மைத்தாமே பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாகவும் பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனாகவும் தம்மை வெளிப்படுத்தினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம், என் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, நான் செய்த பாவங்களுக்காக இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து தன்னை தியாக பலியாய் ஒப்புக் கொடுத்து ஐங்காயங்கள் ஏற்று கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு பரத்திற்கு எழுந்தருளி போய் எனக்காக பிதாவானவரிடத்திலே அவருடைய வலது பார்சத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் என்னை வழிநடத்துகிறார், எங்களை வழிநடத்துகிறார் என்று நான் பரிசுத்த ஆவியானவரை பூரணமாய் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக தம்மை 3 ஆழ்த்தத்துவங்களில் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. நீர் ஒருவரே தேவன், நாங்கள் உம்மை பூரணமாய் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது எந்த உரிமையும் பிசாசுக்கு இல்லை, பிசாசின் திட்டங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இல்லை என்று சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் விசுவாச அறிக்கை கனப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றி. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாச அறிக்கை கர்த்தர் கனப்படுத்தினார். நன்றி ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் முற்றிலும் இந்த உலகத்தை விட்டு அடியோடு மறைந்து போகும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கோவிட்-19 கொரோனா வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் குணமாக்கணும். Come on, let the healing power, yes, be right now possible with the people who are admitted in the hospitals with all their sicknesses. எல்லா வியாதியிலேயே போராடி கொண்டிருக்க ஒவ்வொருவரை கர்த்தர் தொட்டு சுகமாக்குவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அழுது கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து, ஐயோ இழந்து விட்டோமே, துக்க வீடாய் இருக்கிறார்கள். Most of the people who have lost their beloved ones are in tears. நிறைய பேர் கண்ணீரோடு இருக்காங்க. கர்த்தர் அவர்களை எல்லாம் நினைத்தருளி தொட்டு சுகமாக்கும்படிக்காய், கர்த்தர் அவருடைய கண்ணீரை தொடும்படி துடைக்கும்படிக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றும்படிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல மருத்துவமனையிலே புரிகிறதான டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரையும் கர்த்தர் இந்த நாட்களே விசேஷமாய் தாங்கும்படிக்காய், ஆண்டவர் சுகமாக்கும்படிக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.
நன்றி ஆண்டவரே, நீர் மிகவும் பெரியவர் அப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். எங்கள் மக்கள் எல்லாரும் இப்போது கர்த்தருடைய வல்லமை தொடுகிறத நான் உணர்றேன். எல்லாரையும் தொட்டு கர்த்தர் சுகமாக்குறதற்காக ஸ்தோத்திரம். சாத்தான் தோற்று போனான், கர்த்தர் ஜெயித்தார். நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தும். தாழ்த்தி தரக்கூடும். எங்கள் ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இன்றைக்கு நம்மோடு கூட இந்த ஆன்லைன் சர்வீஸில் ஜாயின் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தின நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரோடும் எப்போது சதா காலமும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் நாம் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து 10 மணிக்கு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. யூடியூப்ல போய் விஷன் சர்ச் ஆஃப் காட்னு போட்டு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சரியா 10 o'clock. God be with you. God bless you. All the best. Amen. எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெப வீடு, 70 வைட் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441108009. மேலும் விவரங்களுக்கு 9620555872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address: Vision Church of God Prayer House, 70 White Street, Chettipalayam Road, Pothano, Coimbatore 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் Facebook, Instagram போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள். மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to
www.visionchurchofgod.com. Thank you and God bless you.